கிருஷ்ணரின் பிறப்புக்கு முன்பே மற்றொரு மறைக்கப்பட்ட கதை நிழலாடியது. அதுதான் காதலின், தியாகத்தின் மற்றும் பிரிவின் கதை. யாதவர் தேசத்து இளவரசர் வசுதேவன் அன்பான ஞானமிக்க ரோகிணியை திருமணம் செய்தார். அவள் அவரது ஆதரவாளராக, வாழ்க்கை துணையாக இருந்தாள். ஆனால் விதி வேறு ஒரு முடிவை எழுதியிருந்தது. சில நாட்களுக்குள் வசுதேவன் மதுராவின் இளவரசி தேவகியுடன் திருமணம் செய்தார். இந்த கல்யாணம் உலக வரலாற்றையே மாற்றியது. கம்சன், தேவகியின் சகோதரன், தன் மரணத்தை தீர்மானிக்கும் முன்கணிப்பை அசரீரியிடம் கேட்டான். தேவகியின் 8வது மகன் உன்னை கொல்வான் என்றாள் அசரீரி. ஆனால் வேறொரு விதி அரங்கேறியது. ரோகிணி கர்ப்பமாக இருந்தாள். ஒரு தந்தையின் இதயம் தன் குழந்தையின் உயிரை பாதுகாக்க வேண்டி பயந்து துடித்தது. அந்த இரவிலேயே வசுதேவன் ரோகிணியை மதுராவிலிருந்து அவளது பாதுகாப்பிற்காக அனுப்பி வைத்தார். விதியின் வழிகாட்டுதலால் அவள் கோகுலத்தை அடைந்தாள். ஒரு அமைதி நிறைந்த கிராமம். அங்கு தலைவர் நந்தகோபால், இரக்க மனமுடைய ஆட்சி தலைவன், அவளுக்காக காத்திருந்தார். நந்தகோபாலும் யசோதாவும் ரோகிணியை தங்கள் சொந்த குடும்பமாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அமைதியான கிராமத்தில் வசுதேவனின் மூத்த மகனான பலராமன் பிறந்தார். பலராமனும் கிருஷ்ணனும் 2 ஒவ்வாத நதிகள் போலிருந்தாலும் ஒரே கடலின் பாசத்தால் பிணைந்தவர்கள். ஆனால் அவர்களின் வளர்ச்சிக்கு பின்னால் 2 தாய்கள் இருந்தார்கள். ரோகிணி கருவில் எடுத்த தாய், யசோதா இதயத்தில் சுமந்த தாய். ஆண்டுகள் கழிந்தன. கிருஷ்ணனும் பலராமனும் மதுராவுக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்தது. விதி அவர்களை அழைத்தது. தாய்களின் இதயம் மகனை பிரிய மிகவும் வேதனைப்பட்டது. உண்மையான குடும்பம் என்பது உறவால் வருபவை அல்ல, அன்பாலும் தியாகத்தாலும் உருவாகுபவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.